எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக இந்த மாதிரி சமையல் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதை வீடியோ எடுக்க டைம் இல்லை, மறந்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வெண்டைக்காய் சாதம்னு பண்ணேன். இந்த மாதிரி கிளறின சாதம் கொடுத்தா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அவங்களெல்லாம் ஸ்கூல்லலாம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மாடியில் துணி காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டேன். அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இது அரௌண்ட் ஒரு 10 o'clock இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே நேச்சரில் அப்படியே காற்று வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சத்தத்தை கேளுங்க, அந்த குயில் கூவுறது அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி போய் பார்க்கணுன்னு ஆசை, பட் ஆனால் டைமே இல்லை. ஸோ இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கவும் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த க்ரீனும் டார்க் பிங்க் அந்த கலரில் இருக்கிற லீவ்ஸ் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. இப்போலாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, க்ளவுடியாக தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஊருக்கெலாம் போயிட்டு வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ இவ்வளோ தான் மிச்ச செடி இருக்குது. இது சொரக்காய் போட்டது நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சங்குப்பூ, கற்பூரவல்லி இலை, கத்தாழை எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா பூனை ஒன்று அங்கே உட்காந்துட்டு இருந்தது. எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லை வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்கிற மாதிரி முறைச்சி பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹெர்ஷீஸ் போட்டு பால் கொஞ்சம் குடிச்சாச்சு. அப்புறம் என்னோடய மிஷினை தூசி தட்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நிறைய சுடிதார் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 3/4 ஸ்லீவ் மாதிரி இருக்குது. இது அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கினேன். இப்போ எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி போடுறதுக்கு பிடிக்கல. ஸோ அதோட கையெல்லாம் வந்து மெஷர் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கிட்டேன் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பண்ணினேன். இது பண்ணி பர்ஃபெக்டாக வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இன்னுமே எதெல்லாம் 3/4 லாங் ஸ்லீவ் இருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அவசரமாக ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எனக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தெரியும், பட் எப்படி அந்த என்ன சொல்கிறது ப்ளவுஸ் தைக்கிறது, சுடிதார் அந்த மாதிரி தான் தெரியல. கற்றுக்கிட்டா மேபி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. 1 hour later. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன, லன்ச் டைம் தான். செஞ்ச வெண்டைக்காய் சாதத்தை சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், அன்றைக்கி தான் பண்ணினேன். ஸோ அதை தனியாக ஷூட் பண்ணி போட்டதுனால திருப்பி இங்கே காட்ட விரும்பலை. இப்போ நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அப்பப்போ உட்காந்து பிளானரில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளான் எல்லாம் நீட்டாக போட்டாச்சு. 1 hour later. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பூஜை பாத்திரத்தை எல்லாமே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீத்தாம்பரி போட்டு தான் நான் கழுவுறேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் போடுறதில்ல. ஒரு சில பேர் புளி யூஸ் பண்ணுங்க அது இதுன்னு வாங்க, நான் அப்படி பண்ணுறதில்ல. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் நான் வந்து இந்த அன்னபூர்ணி முக்கியமான சிலை அதெல்லாமே க்ளீன் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்பயுமே வந்து கடைசியில் எல்லாம் தொலைக்குனதுக்கு அப்புறமா தண்ணியில் மஞ்சள் போட்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும் அப்படிம்பாங்க விளக்குக்கு, அந்த சிலை ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணுறப்போ உருளியை வந்து அழகாக பூ போட்டு சூப்பர் டிசைன் பண்ணியாச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பூ டிசைன் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு பசங்களை கூப்பிட போனேன். இப்போ வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுனால நான் தான் 2 பேரையும் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன். இது வந்து சாயோட எக்ஸாம் ஷெட்யூல் ஷீட்டு. அதுக்கப்புறமா வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்து ஒரு சில பொருள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸு அது வந்துருச்சு. அதாவது நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், டேபிளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் போட்டு. அதே மாதிரி இது வந்து ஷெல்ஃபுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். பார்க்க ரொம்ப இப்போ ஷைனிங்காக இருக்குது, பட் ஆனால் அது ஷைனி மெட்டீரியலாக கிடையாதுங்க, நார்மலாக தான் இருக்குது. பட் என்ன கிச்சன் ஷெல்ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குது. அடுத்து இன்னொன்று போட்டிருந்தேன் ஸ்டிக்கர்ஸ், வந்து அந்த கவாய் ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, க்யூட்டாக அந்த ஜேர்னலில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை நான் போட்டிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது எல்லா ஸ்டிக்கர்ஸும். ஒரு ஸ்டிக்கர்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது பாருங்கள். இதை வந்து ஜேர்னலில் யூஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்புறம் சாயை படிக்க வச்சேன் பாருங்கள். நாங்கள் எப்படி படிக்கிறோன்னா டோரேமானும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் நாங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வாங்க படிக்கலாம். வா படிக்கலாம். படி. எலி ஒன்று வந்ததாம் கீழே, அதுவா? உரலில் எல்லை பிடிக்கலாம்,
அதுதான் உரலில் எல்லை பிடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கு எல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். ஒழுங்கா படி. எங்க இதை படிச்சு சொல்லு பார்க்கலாம். என்கிட்ட இது என்னது சொல்லு. இப்படி தான் வேணும்னே படிக்கும் போது குரலை மாற்றி என்னை டென்ஷன் பண்ணி இரிட்டேட் பண்ணி தான் படிப்பான். ஓகே, ஓரளவுக்கு சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான் அப்படின்னு நானும் ரொம்ப ப்ரெஷர் போட மாட்டேன். எக்ஸாம்ஸ் இருக்குது, பார்க்கலாம் எப்படின்ட்டு. எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நைட்டு புதுசாக ஒரு டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவலை ஊற வச்சு அதில் ரவையை வந்து கொஞ்சம் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடை தட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. பட் எங்கேயோ கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கானதுனால என்ன சொல்கிறது, ரொம்ப அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க முடியல. பெருசாக வரல, குட்டி குட்டியாக வந்துச்சு. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் எக்ஸ்பர்டைஸ் ஆகலை. இப்போ தான் நான் வந்து பிகினராக நிறைய புது புது ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.